ஆத்மாவின் தாகும் அமைதி ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி. அமைதி அமைதி அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. வலியின் அப்பால் அமைதி, கூட்டத்தின் அப்பால் அமைதி, தன்னுடன் இணையும் அந்த நிமிடம் அமைதி, மூச்சுகளுக்கு ஓய்வு தரும் அமைதி, இரவு மடியின் மென்மை அமைதி, கண்களின் உறக்க நிழல் அமைதி, ஓய்வின் பேரே அது அமைதி. ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி, ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி, மௌனத்தின் மொழியில் மறைந்த அமைதி, சோர்வின் முடிவில் உதிக்கும் அமைதி, பயத்தின் பின் மலரும். ஓம் சாந்தி. ரூஹின் தாகம், சுக்கூன், உண்மையான மன அமைதி பட்டினுடைய இன்னைக்கு 4வது நாள். ஒருவர் ரொம்ப தாகமா இருக்கும்போது தண்ணீருக்காக ஏங்கும்போது அவருக்கு தண்ணி கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு அது சுக்கூன் கிடைக்குது. அதே மாதிரி குழப்பத்துல இருக்கிற கவலையில இருக்கிற ஒருத்தருக்கு அந்த குழப்பம் தீந்துருச்சு அப்படின்னா சுக்கூன் கிடைக்குது. நோயில இருக்கிறவருக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்குது அப்படின்னா சுக்கூன் கிடைக்கிற மாதிரி. இப்ப சுக்கூன் சுக்கூன் அப்படின்னா என்ன? உள்ளத்தின் அமைதி, சாந்தி கிடைப்பது, மனதுக்கு அமைதி கிடைப்பது. இதெல்லாம் எல்லைக்குள்ள இருக்கிற விஷயங்கள். அந்த காலத்துல அதிக முன்னேற்றம்லாம் இல்லை. மக்களுக்கு கல்வி, நல்ல போக்குவரத்து, சுகாதாரம், வசதிகள் எதுவுமே இல்லாத நேரத்துல நமக்கு என்ன தோணுச்சு? இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம சுக்கூன் கிடைச்சிரும், கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சோம். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள உள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். அதுக்கப்புறம் மக்கள் வாழ்க்கைய சுகமா வாழ்வாங்க, அமைதியா வாழ்க்கை நடத்துவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா தற்போதைய காலத்துல அந்த காலத்தை விட மிகவும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா மக்கள் வாழ்ந்த அளவுக்கு, அந்த மக்கள் வாழ்ந்த அளவுக்கு இப்போ அமைதியான வாழ்க்கை இந்த மக்கள் வாழ முடியல. அதனால உண்மையான சுக்கூன், உண்மையான மன அமைதி பரமாத்மா பகவான் மட்டுமே கொடுக்க முடியும். மனதிற்கு அமைதியும் சுக்கூனையும் கொடுக்க மனிதர்களின் கையில சக்தி இல்லை. மேலும் பரமாத்மா ஞானத்தை பெற்ற பிறகும் மனதுல அமைதியும் சுக்கூனும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது அவர்கள் அந்த ஞானத்தை, ஞான அமிர்தத்தை அருந்தி வாழ்க்கையில செயல்படுத்தினால்தான் முடியும். ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் தன் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும், தன் சுவாசத்திலும் நிறுத்தியவர் தான் அதை அனுபவிப்பாங்க. இன்றைய மகா வாக்கியத்துல பாபா சுக்கூனை பற்றி விஷயங்களை கூறியிருக்காரு. பட்டியின் விதிகளின்படி இன்றைய மகா வாக்கியம் 4/1/2001 இன்றைய மகா வாக்கியத்துல பாபா சொல்றாரு, சத்தியவாதிகளாக இருங்க, காலத்துக்கேற்ப இரக்கமுள்ளவர்களாக இருங்க, எல்லையற்ற விருத்தி, திருஷ்டி மற்றும் கீர்த்திக்காக உறுதியான சங்கல்பத்தின் தீபத்தை ஏற்றுங்க அப்படின்றாரு பாபா. இங்கு பிரேமையின் சாகரமாக பாப்தாதா தன் மிகவும் அன்பான, மிகவும் இனிய குழந்தைகளை சந்திக்கிறதுக்கு வந்திருக்காரு. பாபா சொல்றாரு, எப்படி குழந்தைகள் ஓடோடி வந்திருக்கீங்க,
அது போல பாப் தாதாவும் குழந்தைகளை சந்திக்க ஓடோடி வந்திருக்காரு. எப்படியா ஓடோடி பாபா வந்திருக்கிறாரு. நான் முதல் முறையா முரளியில படிச்சேன். பாபா சொன்னாரு, எப்படி கண்களில் பிந்தியை வச்சிருக்கிறோமோ அது போல பிந்தி பாபாவை கண்களை வச்சிருங்க. பிந்தி பாபாவை கண்களில் வைக்கிறது, இதயத்துல பிந்தியே இருக்கும். இதயத்திலும் கண்களிலும் பாபாவை வச்சிருந்தோம் அப்படின்னா வைக்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு. அது எந்த விதி? சத்தியமும் சுத்தமும் வேணும். இந்த முறையில எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பிரதர் சொல்றாரு, சம்பந்தங்கள்ல ஒவ்வொருவரிடமும் விசேஷங்கள் அப்படிங்கிற மனத்தை, வாசனையை, நல்ல சுகந்தத்தை எடுத்துக்கணும். அந்த மனத்தை பரப்பணும். ஆக இந்த மகா வாக்கியத்துல இருந்து சுகூன் தரும் 5 பாயிண்ட்டுகள் எடுத்திருக்கோம் அப்படின்ற பிரதரு. முதல் சுகூன் தரும் பாயிண்ட், பாப் தாதாவும் குழந்தைகளை சந்திக்க ஓடோடி வராரு. இந்த வரிய முரளியில படிச்சப்போ எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரும் சுதாமாவும் பற்றிய நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. ஸ்ரீ கிருஷ்ணரும் சுதாமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்கள். ஒருத்தர் திரிலோக்கிநாத், இன்னொருத்தர் சாதாரண ஏழை பிராமணர். 2 பேருக்கு ஆழமான நட்பு இருந்தது. ஆனா சுதாமாக்கு பொருளாதார நிலை ரொம்ப மோசமா இருந்தது. மிகவும் ஏழையா இருந்தாரு. அவங்க மனைவி போய் நீங்க உங்க நண்பரை திரிலோக்கிநாத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இவர் தயங்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு தடவை திருப்பியும் சரி மனசை தேத்திட்டு போறாரு. இப்ப வழியெல்லாம் ஒரே பிரச்சனை, கஷ்டம், சிரமம். ஆனா கிருஷ்ணர் அந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் பாக்குறார். அப்போ சுதாமாவுக்கு உதவவும் அவர் கூட நடந்து வர்றதுக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, முரளி மனோகர்லால் அப்படிங்கிற ஒரு பெயருள்ள ஆளாக மாறி அவர் கூடவே நடந்து வராரு. அவரை சிரிக்க செய்யறாரு, ஆறுதல் சொல்றாரு, உதவி செய்து சுதாமாவை துவாரகா வர கொண்டுட்டு வராரு. அங்க நீங்க போய் அரண்மனைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க அரண்மனைக்கு போனோம்னா அந்த அரண்மனை காவலை உள்ளவே விட மாட்டேங்கிறாரு. எல்லாரும் அவரை பார்த்து கேலி கிண்டல் இவ்வளவு ஏழையா இருந்துட்டு நீ அரண்மனைக்கு போறியா அப்படின்னு கேலி கிண்டல் பண்றாங்க. அங்க கிருஷ்ணரோட அமைச்சர் அவர் கூட போய் பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான்ட்டு போயிட்டு ரொம்ப நேரம் வரவே இல்லை. இவருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுறாரு. அரே துவார் பாலே கண்ணையா சே கருதோ, கண்ணையா கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்லு, துவாரபாலகனே நானு அவரோட நண்பன் வந்திருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல அந்த பாட்டு. அப்புறம் போய் சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் இவரை பாக்குறதுக்கு ஓடோடி வரார். அந்த ஓடி வரும்போது செருப்பெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகுது. யாரையாவது போய் மோதிடுற மாதிரி ஓடி வராரு. மத்தவங்க வச்சிருக்க பொருளெல்லாம் கீழே விழுகுது இவர் தட்டி விட்டு. அப்போ கிருஷ்ணர் வேற எதையுமே நினைக்கல. யார சந்திக்க ஓடுறாரு? தன் நண்பன் சுதாமாவை சந்திக்க ஓடுறாரு. அங்க இங்க மோதிட்டு ஓடுறாரு. அதை பார்த்த மத்தவங்க இன்னைக்கு திரிலோக்கிநாத் இப்படி ஓடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சுதாமா என்ன செய்யறாரு, திரும்பி போறக்கு போயிட்டாரு. அப்போ கிருஷ்ணர் அவரை தேடி பிடிச்சு ஆறுதலா பேசி அரண்மனைக்குள்ள ஒரு வாகனத்தை, ரதத்தை வர சொல்லி அதுல ஏறி உட்காந்து சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. அது மாதிரி பாபா நமக்கு இவ்வளவு பாலனை கொடுக்குறாரு. மதுபனுக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா அதுல வழியில எல்லாம் சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அவர் வழி துணையா நம்முடைய சிரமங்களை எல்லாம் போக்கி, சோர்வை நீக்கி, காலில் குத்தின முள்ளெல்லாம் எடுத்து விட்டு, காலில் ஏற்பட்ட புண்களை எல்லாம் சரி செஞ்சு தன் நினைவுங்கிற மடியில குழந்தைகளை தூங்க வைக்கிறாரு. மதுபனுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் உணர்றீங்களா? இதுல எந்த சந்தேகமும் இல்லதானே அப்படிங்கிறாரு. மகா வாக்கியத்துல பாபா சொல்றாரு, பாபாவுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு டிராமாவால கூட தடுக்க முடியல. குழந்தைகள் எப்படி தூர தூர இடங்கள்ல இருந்து ஓடோடி வந்திருக்காங்களோ அது போல பாபாவும் தூர இடத்துல இருந்து வந்திருக்காரு, ஓடோடி வந்திருக்காரு. பாபாவுக்கு ஒரு விஷயத்துல மிகவும் நஷா இருக்குது. அது என்னன்னா, நான் தான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன்,
வீடு பக்கத்துல இருந்தாலும் உண்மையில தூரத்துல இருந்து நான் தான் வந்திருக்கேன், பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கேன். பாபா நம்முடைய சோர்வை நீக்கிறாரு. ஆக இது முதல் பாயிண்ட். பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திக்க ஓடோடி வருகிறார். ரெண்டாவது பாயிண்ட், ஹிம்மத்வான் குழந்தைகள் மீது பாப்தாதாவின் விசேஷ வரதானங்களின் மழை பொழிகிறது. என்ன சொல்லியிருக்காரு? ஹிம்மத் மர்தா மதத் குதா. நம்ம தைரியமா ஒரு அடி முன்ன வச்சோம்னா பாபா நமக்கு உதவ 1000 அடிகள் முன்ன உதவுறார். இந்த மகா வாக்கியத்துல பாபா சொல்றாரு, தற்போதைய காலத்துல தேவையான வரதானங்களை எடுக்கலாம். இப்போது வரதானங்களை பெரும் காலம், இப்போது சீசன். இப்போது வரதானங்கள் எளிதா கிடைக்கும். எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். எவ்வளவு சேமிக்க விரும்புறோமோ அவ்வளவு சேமிக்கலாம். ஏன்னா இது சங்கம யுகத்தின் காலம். முழு சங்கம யுகமும் அமிர்த வேலைதான். இது பிரபுவை சந்திக்கும் நேரம், பிரபுவிடமிருந்து பெரும் நேரம், பகவானுடன் இதயத்தின் விஷயங்களை பேசுற நேரம், விகர்மங்களை அழிக்கும் நேரம், பகவானை நேசிக்கும் நேரம், இதயத்தின் உணர்வுகளை பகிரும் நேரம். பாபா தரும் இந்த வரதானங்களின் மழையில நினையக்கூடிய நேரம். அமிர்த வேளையில அதை மீண்டும் மீண்டும் நினைவு செய்யணும். கர்ம யோகத்துல இருக்கும் போது நினைவு செய்யணும். தூங்கும் போது நினைங்க, நடக்கும் போது நினைங்க, உணவு சாப்பிடும் போது நினைங்க, கர்மயோகத்தின் போது நினைவு செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் நினைவு செஞ்சுட்டே இருங்கன்னு பாபா சொல்றாரு. உலகத்துல கூட தைரியம் கொண்டவங்களுக்கு, உறுதியான சங்கல்பம் கொண்டவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. தோல்வி ஏற்பட்டாலும் மீண்டும் மீண்டும் தோல்வி வந்தாலும் மனிதன் வாழ்க்கையில வெற்றியை அடைந்துள்ளான். அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கு கண்டுபிடிச்சாரு. ஆனா அவரை ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இவர் இந்த குழந்தைனால படிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த எடிசன் என்ன பண்ணாரு? உலகத்தையே இரவின் இருளில் இருந்து விளக்கின் மூலம் ஒளியை ஏற்றினார். அப்ப பரமாத்மா நம்முடைய ஆத்மாக்களின் ஒளியை ஏற்றுகிறாரு. ஆக உலகத்துல இப்படிப்பட்ட தைரியமானவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு பகவான் உதவி தெரியாமலே கிடைக்கிறது. ஆனா நமக்கு குழந்தைகளுக்கு பகவான் என்ன செய்யறாரு? வரதானங்களின் மழையை பொழிகிறார். மூணாவது பாயிண்ட், கண்களில் பிந்தி பாபாவை வைத்திருக்கணும். பாபா சொல்றாரு, எப்படி 2 கண்களிலும் 2 பிந்திகள் இருக்கு இல்லையா, அது போல உங்கள் கண்கள்ல பிந்தி பாபாவை வச்சிருங்க. கண்களில் பிந்தி பாபா இருந்தால் இதயத்திலும் இருப்பாரு. அப்ப அதுக்கு சகஜமான ஒரு விதி இருக்கு. அது சத்தியமாக இருக்கிறது. சாஹேப் ராசி எப்ப ஆவாரு? மகிழ்விக்கணும் அப்படின்னா அவர் எப்ப மகிழ்வாரு? நம்முடைய இதயம் சுத்தமானதாக சத்தியமானதாக இருக்கும்போது. உள்ளும் வெளியும் ஒன்னா இருக்கணும், வெளிப்படையானதாக இருக்கணும். அதுக்காக நம்முடைய இதயம் சுத்தமா இருக்கணும். அதுக்காக அடிக்கடி சுய சரிபார்ப்பு தேவை, சோதனை மற்றும் மாற்றம் தேவை. தன்னைத்தானே பார்த்து மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறார். இப்ப சத்தியமான இதயம் கொண்டவங்க கிட்ட சங்கல்பமும் வார்த்தைகளும் எப்படி இருக்கும்? ராஜயுக்தமாக இருக்கும், யோக யுக்தமாக இருக்கும், யுக்தியுடன் இருப்பாங்க. ஆக இது எந்த பாயிண்ட்? கண்களில் பிந்தி பாபாவை வைத்திருக்கணும். 4வது பாயிண்ட். இப்ப பாப்தாதா துணை குழந்தைகளுக்கு விசேஷமா கூடுதல் உதவி செய்யறாரு. இத பத்தி ஒரு சாக்கார முள்ளி நினைவுக்கு வருது. குதா தோஸ்த் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. நம்மளாம் அதை தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் அந்த கதை இங்க கொஞ்சம் சொல்றேன்றது. குதா தோஸ்த் அப்படின்னு இதுல ஒரு குழந்தை பகவான நண்பனா நினைச்சு உறவு வைக்குது. அந்த நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு குழந்தை இல்ல, மகன் இல்ல. அதனால அவர் ஒரு அறிவிப்பு செய்றாரு, யார் ராஜாவாக விரும்புறீர்களோ அவங்க ராஜாவா இருக்கலாம். ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவரை ஒரு நதிக்கு அனுப்பிச்சிடுவேன். அந்த நதியை தாண்டினா ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அதுல இருக்கிற மிருகங்கள் அவங்கள சாப்பிட்டுரும். இப்படியே நடக்கிறதுனால யாருமே அந்த ராஜா பதவிக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த சின்ன பையனுக்கு ஆசை. அதனால அவனுடைய தோஸ்து குதா கிட்ட, கடவுள் கிட்ட பேசுறான், நான் ராஜா ஆகணும். அப்போ மத்தவங்களை போல எனக்கும் அதே நிலைமை தானே ஏற்படும், என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறான். இப்ப பகவான் சொல்றாரு, இல்ல நீ ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் அந்த 1 வருட காலத்துல நீ அந்த காட்டையெல்லாம் அழிச்சிரு, அதுல நிறைய வீடு கட்டு, நிறைய பேரை போய் அங்க இருக்க சொல்லி இலவசமா அரண்மனைய கட்டு, அப்படியெல்லாம் ஐடியா சொல்லி கொடுக்கறாரு. அதே மாதிரி அவன் செஞ்சு அவன் நல்லா அந்த 1 வருஷ காலத்துக்கு அப்புறம் நல்லா வாழ்றான்.
அப்படி பகவான் குதா தோஸ்தா இருந்து அவருக்கு நல்வழி காட்டிட்டாரு, கூடுதல் உதவி செய்யறாரு. ஆக இந்த மகா வாக்கியத்துல பாபா சொல்றாரு, காலத்திற்கு ஏற்ப உங்கள் மனதில், புத்தியில், சங்கல்பத்தில், கனவுகளிலும் கூட சுத்தமான சங்கல்பங்களையும் நல்ல சங்கல்பங்களையும் வச்சிருக்கணும். சங்கல்பம் ஒன்று சுத்தமாக இருக்கணும், சுபமாக இருக்கணும். சுத்தமான சங்கல்பம், சுபமான சங்கல்பம் இருந்தாதான் மனதிற்கு அமைதி கிடைக்கும், அப்போதான் சுகூன் கிடைக்கும். அடுத்தது பாபா சம்பந்தங்கள்ல விசேஷங்களின் மனத்தை எடுத்துக்கொள்ளணும். சம்பந்தங்கள்ல நடைமுறையில என்ன நடக்குது, 1000 குணங்கள் இருந்தாலும் ஒரு குறைதான் கண்கள்ல தெரியும். அப்ப பாபா சொல்ற சம்பந்தங்கள்ல விசேஷங்களின் மனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கு, குணம் இருக்கு. அவங்க பகவானுடையவர்கள். நிச்சயமாக பகவான் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா தவறாக இருக்க முடியாது. ஒரு பழமொழி இருக்கு, என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்க இருக்காங்க, பாராளுமன்றத்துல இருக்காங்க. பகவான் தேர்ந்தெடுத்தவர்கள் சத் சங்கங்கள்ல இருக்காங்க. ஆக பகவான் தேர்ந்தெடுத்த ஒருவரில் குறைகள் இல்லாம இருக்க முடியாது. அப்படின்னா கூட விசேஷம் கண்டிப்பா இருக்கு, குணம் இருக்கு. அவங்க இந்த விசேஷமானவர்கள், மகத்தானவர்கள், பகவானின் குழந்தைகள். அவர்கள் பகவானின் மகா வாக்கியங்களை கேட்கிறாங்க, பகவானின் நினைவில் செய்யப்பட்ட பிரம்மா போஜனத்தை சாப்பிடுறாங்க. விசேஷமானவர்கள், மகத்தானவர்கள், தேவகுல ஆத்மாக்கள். ஆகவே அவர்களின் விசேஷங்களை பார்க்கணும். குறைகள் அப்படிங்கிற துர்நாற்றத்தை பரப்பாம குணங்கள், விசேஷங்கள் அப்படிங்கிற மனத்தை தான், வாசனையை பரப்பணும். இது 4வது பாயிண்ட். 5வது, சங்கம் யுகம், கொண்டாடும் யுகம், சேமிக்கும் யுகம். பகவானுடன் மங்கள சந்திப்பு கொண்டாடும் நாள், பகவானுடன் அன்பின் உரையாடல் செய்யும் நாள், தன் புத்திங்கிற பையை நிரப்பக்கூடிய நாள், பகவானிடமிருந்து படிப்பை பெறும் நாள், தன் விக்ரமங்களை அழிக்கும் நாள், புண்ணியத்தின் கணக்கை சேமிக்கும் நாள். இப்படிப்பட்ட நேரத்துல பாபா சொல்றாரு, நஷ்டம் செய்யக்கூடாது, சேமிக்கணும். இப்போ சேமிப்பது இழப்பது பற்றிய ஞானம் கிடைச்சிருக்கு. ஆகவே நம்ம இழக்க கூடாது, சேமிக்கணும். பாபா சொல்றாரு, சங்கம யுகத்துல கர்மத்துல, வார்த்தையில, நேரத்துல ஞானத்தின் பொக்கிஷத்தை வெளிப்படுத்துங்க. இந்த ஞானம் கேட்பதற்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில தாரணை செய்ய, செயல்படுத்தவும் இருக்கு. ஞானத்தை கேட்கணும். யாருக்கு கேட்கணும்? தன்னைத்தானே கேட்கணும். சோ இதுதான் அந்த 5 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓம் சாந்தி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி. ஒவ்வொரு மனிதனின் விருப்பம் அமைதி, ஒவ்வொரு மடியின் இலக்கு அமைதி, உடைந்த கனவுகளின் மருந்து அமைதி, மௌனமான இதயத்தின் அழைப்பு அமைதி, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அமைதி, சத்தத்தின் நடுவே நிலவும் சாந்தம் அமைதி, ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிழல் அமைதி, இதயத்தின் ஓய்வு அமைதி, எழுத்தியின் போர்வை அமைதி, கரைந்து விடும் திருவிழா அமைதி, தண்ணீரின் அப்பால் காத்திருக்கும் அமைதி, ஒவ்வொரு போரிலும் வெற்றி தரும் அமைதி, ஒவ்வொரு துயரத்தின் பின்னிலைப்பது அமைதி,
தன்னைத்தானே சந்திக்கும் தருணம் அமைதி. ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி. ஒவ்வொரு மௌனத்தில் ஒலிக்கும் அமைதி. அமைதி, அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு